ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ஏஎஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபன். ஸோ அந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்தியன் பைக்ஸ்டிங் வந்து இப்போ தான் ரீசெண்டாக அப்டேட் வந்துச்சு. ஸோ அந்த அப்டேட் வந்து நம்ம வந்து கவனிக்காமல் விட்டுட்டோங்க. ஸோ 2 விஷயத்தை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம். ஸோ அது என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னடா 2 விஷயம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த 2 விஷயமே பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நானே செக் பண்ணே வந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த வீடியோ. ஸோ சில பேர் வந்து தெரியாமல் இருப்பீங்களே, அதனால தான். அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயின் வரமாட்டேங்குது ப்ரோ, ஏன்னு கேட்டுட்டீங்க. ஸோ சில பேர் வந்து நான் வந்து வீடு மாத்திர சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஹவுஸ் சீட்டுன்னு பாருங்கள், அந்த ஹவுஸ் ஏபிகே வீடியோ. நீங்கள் அப்படி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அப்டேட் கொடுத்தீங்கனாலே வந்துடும். ஸோ இப்போ நான் விளாண்டுட்டு இருக்கிறது கூட அந்த ஏபிகே வெர்ஷன் தான். ஸோ அது ஏபிகே வந்து அப்டேட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அது உங்களுக்கு வராட்டி நீங்கள் வந்து கேம் வந்து ஃபஸ்ட் வந்து அழிச்சிட்டு ஏற்றி பாருங்கள், வரும். இல்லாட்டி என்ன பண்ணுறது எனக்கு தெரில. அது இஷ்யூ எனக்கு இன்னும் வரல. வந்தால் தான் நான் வந்து ஏதாச்சும் பண்ண முடியும். ஓகே, ஸோ சரி. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த 2 விஷயம் என்னென்னு கேட்குறீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயத்துக்கு போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா இது வந்து நோ எடிட்டு பார்த்துக்கோங்க. ட்ரெஸ்ஸு வருதா, இந்த 3rd பட்டன் நமக்குனா, மற்ற எது நமக்குனாலும் வராது. கால் பட்டன் நமக்குனா இது வரும். இங்கே எனக்கு செட்டிங்ஸ் இருக்கா, அதுக்குள்ள போனீங்கன்னா செட்டிங்ஸ்னு வராது, ட்ரெயின் கண்ட்ரோல்ஸ்னு வரும். ஸோ அப்படின்னா நோ எடிட்டுங்க. ஸோ சத்தியமாக நோ எடிட்டு. ஸோ 100% ஒர்க்கிங்கு. ஸோ பாருங்கள், ஆனால் பாருங்கள் ஹாரன் கூட இருங்க, சவுண்டு இவ்வளோ இருக்கா, இருங்க இப்போ பாருங்கள் ஹாரன் சவுண்டு கேட்கும் பாருங்கள், கேட்கும் நான் நினைக்கிறேன். சரி, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபார்வேர்டு பாருங்கள், நான் எதுவுமே பண்ணல. ட்ரெயின் பார்த்திங்கன்னா அதுவாக நகருது. ஸோ ட்ரெயின் ட்ராக் குறுக்கையில் போய் நிற்போம். நான் ட்ரெயினை நிப்பாட்ட போகிறேன்டா. ஐயோ என்னடா மொட்டமாக அடிச்சு தூக்கிட்டு போச்சு ட்ரெயின். என்னங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே போகுது, தெம்மானா அந்த மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே போகுதுங்க ட்ரெயின். இங்கே இருங்க, இப்போ டான்ஸ் ஆடல, இப்போ கரெக்டாக போகுது. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்படி பண்ணி விட்டோன்னா, ஆன் பண்ணிட்டோன்னா அது பாட்டு போய்கிட்டே இருக்குங்க ட்ரெயின். ஸோ மறுபடியும் அப்படியே சுற்றி வந்து இப்படியே மறுபடியும் அப்படியே சுற்றி போய்கிட்டே இருக்கும். ஸோ அது பாட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கட்டும். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மேப்பு, எப்படி சொல்கிறது, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுங்க அந்த ட்ரெயின் ட்ராக் வந்து. ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக ஓட்டி பார்த்தேன். எனக்கே கடுப்பானது தான் மிச்சம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷத்துக்கிட்ட ஓட்டிக்கிட்டே இருந்தேங்க. ஓகே, ஸோ ட்ரெயின் வந்து அங்கே போயிடுச்சு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சமாக அப்படி தான் மறைஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா இது. ஸோ 2வது விஷயம் என்னன்னு கேட்குறீங்களா? ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஓடிட்டுருக்குல்ல, அது என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து வெளில வந்துடுங்க. அதுக்கு வந்து ட்ரெயின் ஓடிட்டு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ வெளில வந்துடுங்க, சேலஞ்ச் வந்துடுங்க. சேலஞ்ச் தானே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து மெகாராம் மட்டும் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபன் ட்ராக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று இப்போ வந்து அப்டேட் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, நானே கவனிக்கலைங்க. என்ன ஒரு கடிவு. ஓகே, ஸோ அந்த ஃபன் ட்ராக் வந்து ஒன்றும் இல்லை, இந்த இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஃபியூல் டேங்க் இருக்குல்ல, ஸோ அது வந்து ஃபுல்லாக அடுக்கி வச்சுருப்பாங்க. இதை வந்து ட்ரெயின் ஓட்டிகிட்டு போகும்போது அப்படியே சும்மா டம்முன்னு வந்து வெடிக்கும். அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம வந்து இருங்க ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட்டுக்கு ஓடி போயிட்டு நம்ம அங்கேருந்து ட்ரெயினை ஆன் பண்ணி விட்ருவோம். ஆன் பண்ணி விட்டு வரதை வந்து அப்படியே ஸ்லோ மோவில் பார்க்குற மாதிரி பார்ப்போம். இருங்க, கரெக்டாக சென்டராக வந்து நிற்கணும். ஓகே, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு இருக்குங்க, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, அப்போ நீங்கள் பார்க்க முடியும். சரி, ஸோ கரெக்டாக சென்டர் பீஸாக நின்றாச்சு. செட்டிங்ஸ் போடா, இன்ஜின் ஆன் பண்ணியாச்சுங்க. ஃபார்வர்டு குட்ரா, இங்கே வருதா? வருதே. ஸ்லோ மோவில் பார்ப்போங்க, நம்ம ஸ்லோ மோவில் பார்ப்போம். இருங்க, ஓகே இருங்க, ஸ்லோ மோஷ் டும் என்னடா வெடிக்க மாட்டேங்குது. அப்படிதான் நடந்துடா, வாடா நம்ம தான் வெடிக்க வைக்கணும் போலக்கு. ரெடிடா, ஏய் கெத்தாக இருக்குது, போடு. அப்படிதான் ஸ்லோ மோஷன். ஏய் அப்படியே எல்லாம் தெரிக்குது பயங்கரமா. அப்படிதான்டா. ஸோ எல்லாம் முடிஞ்சு இப்போ நம்ம வந்து ட்ரெயினை வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். எப்பட்றா, இருங்க, பிரேக். ஏய் இருங்க, இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டேன்.
ஸோ இப்போ வந்து ரிவர்ஸ் வருதான்னு பார்ப்போம் ட்ரெயின் வருதாடா ஐயோ இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு ரிவர்ஸ் கொடுத்துட்ருக்கேன் வருதா இந்தங்க வர மாதிரியே தெரியல அடே வாங்கடா அடோய் रिवर्स करो अरे भाई रिवर्स வாங்கோ எனக்கு ரிவர்ஸ் வர மாட்டேங்குது ஓகே ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அப்டேட்லேருந்து 4 அப்டேட் சொல்லலாம் ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ட்ராக் ஒன்று அப்புறம் போர்ஸ் கார் ஒன்று ஸோ போர்ஸ் கார் சீட்டு தெரியாதவங்களாம் பார்த்துக்கோங்க 4000 தான் ஸோ 4000 போட்டு நம்ம வந்து அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கலாங்க போர்ஸ் காரு ஸோ அப்புறம் இந்த ட்ரெயின் போர்ஸ் காரு அப்புறம் ஃபன் ட்ராக் ஆப்ஷனு அப்புறம் வந்து ட்ரெயின் வந்து நம்ம செல்லுலேயே ஓட்டிக்கலாம் ஸோ ட்ரெயின் வந்து எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாங்க இப்போ நீங்கள் வந்து வீட்டில் இருந்து ஆன் பண்ணிங்கன்னா கூட ஆன் ஆகும் அந்த ஹார்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து இன்னும் இவ்வளோ ஸ்பீடாக போகுது போர்ஸ் காரு ஸோ அந்த ஹார்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ப்ரெஸ் பண்ணினாலே உங்களுக்கு வந்து சவுண்டு கேட்கும் தூரத்தை வந்து ப்ரெஸ் பண்ணால் கூட இந்த அந்த காரை சல்லியாக ஒருக்கிட்டாங்க ஓகே ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ஃபேக்கு அப்படி போட்டிருந்தீங்க ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் த ரியல் வீடியோ அப்படி போட்டிருந்தீங்களா ஸோ அதனால் என் மனசு வந்து சந்தோஷமாக இருக்குது ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நோ ஃபேக்குங்க ஏங்க நம்ம வணக்கன் பாய்ஸ்னால் எப்படி ஃபேக் பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் போய் ஃபேக்குன்னு போட மாட்டேங்கிறீங்க எங்க ஒரு அப்டேட் வந்து போட்டு ஃபேக்குன்றீங்க என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேங்க ஏன்னா நியாயமாக இருக்காங்கங்க ஏய் பார்த்து போடா ஏங்க என்னங்க இந்த காரு இப்படி ஸ்பீடு பிச்சு கிடைக்குது இருங்க எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாப்பா போடா குறுக்கா ஏடா குறுக்கையில் ஐயோ போட்டு சாப்பிட்றான் நல்ல வேலை சாவலை ஏங்க கதவு அங்கே பறந்து போகுதுங்க ஓகே ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா ஏங்க அப்படியே இந்த கேம் பார்த்தீங்கன்னா GTA 5 மாதிரி வந்துருச்சு ஸோ GTA 5 என்ன பண்ணுவாங்க புதுசாக போனாங்கன்னா ட்ரெயினை நிப்பாட்டும் தான் பண்ணுவாங்க நம்மளும் அந்த ட்ரெயினை நிப்பாட்டுருவாங்க அப்படியே நிறைய 10-15 இருக்கிற எல்லா காரையும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ட்ராக்கில் ஒரே அடியாக போட்டு இந்த ட்ரெயினை அதை நிப்பாட்டுறோம் எப்படி தான் நிற்காது அது நிப்பாட்ட வைக்கிறதா நம்ம கண்டென்ட்டு ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் மேலே வந்து நீங்கள் இப்போ பாருங்களேன் அதுக்கு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு போயிருக்கோம் இவன் வேறு பொறுமையாக ஓடுறாப்புல நம்ம மொட்டை நமக்கு பூஸ்ட்டு ஹார்லிக்ஸை கொடுத்து உடம்ப தேத்துறோங்க வேகமாக ஓட சொல்லிங்க எப்படி ஓடிட்டுருக்கான்ட்டு இந்த இன்ஜின் வந்துருச்சா ஸோ நீங்கள் வந்து இதுக்குள்ளே பூந்து போகலாம் ஏய் அது இன்ஜின் இங்கேயா ஸோ கம்பார்ட்மெண்ட் நடுவில் வந்து இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் வந்து பூந்து போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணுன்னா சிலிண்டர் சீட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை வந்து போட்டுக்கோங்க ஸோ இங்கே வந்து வந்துருச்சா அப்படியே ஒரு 10 ரூபா போட்டுக்கோங்க ஒரு 3 ரூபா போட்டால் கூட போதும் ஓகே வந்துருச்சா இப்போ அதை ஆன் பண்ணோன்னா என்ன ஆகும் தெரியுமா இருங்க ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஃபார்வேர்டு இருங்க எப்படி நிற்கிது பார்த்தீங்களா ஸோ அந்த கேப் விட்டு வந்தோடனே தான் கரெக்டாக அது உழுகுது அதுக்கப்புறம்லாம் உழுக மாட்டேங்குது எல்லாத்தையும் கொளுத்தி விடுவாங்க என்னடா மிஸ் ஆகுது அடி எல்லாம் கொளுத்து விட்டு எரியுதுயா ஓமை காட் ட்ரெயினை ஸ்டாப் பண்ணுங்கடா ட்ரெயின் ஓமை காட் ஸ்டாப் பண்ணுங்கடா ஸ்டாப் பண்ணுங்கடா அப்போ நின்றுச்சு ஸோ அந்த கம்பார்ட்மெண்ட் போகிறதுக்குள்ள உங்களை வந்து காட்டணும்ல இருங்க ஸோ அந்த ட்ரெயினுக்கு பின்னாடி வந்து நிற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அது இல்லை பார்த்துக்கோ இதோ இங்கிட்ட வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் என்ன அது 110 கிலோமீட்டர் பெர் ஹார் ரிட்டர்ன் ஸோ 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு போல் ஜனவரி மாதம் நம்ம தலைவர் போட்டிருக்காரு பார்த்தீங்களா 3/1/2023 ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட் இருக்குல்ல இதுக்குள்ளே நீங்கள் வந்து போகலாம் ஸோ நம்ம நமக்கு வந்து எதுவுமே ஆகாது அப்படி நீங்கள் கம்பார்ட் வந்து இதுக்குள்ளேயா பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா பார்க்க முடியாதுங்க ஸோனா அவ்வளோ உள்ளே ஒன்றும் இல்லை ஏங்க தெரியுதா தெரியும் நினைக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் உள்ளே ஒன்றுமே இல்லை உள்ளே சும்மா காலி இடமா இருக்குது அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை ஓகே ஸோ இதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஏஎஸ் கிராஃப்ட் பண்ண சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்தியன் பைக் ஸ்டைல் விளையாண்டுருக்காங்கன்னா அவங்க இந்த வீடியோ அனுப்பி அப்டேட்டை பாடுறா அப்படின்னு சொல்லுங்கள் ஓகே பை